ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், எங்களோட குட்டி தம்பி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களுமே சூப்பராக இருக்கோம். தம்பி வந்ததுலேருந்து சரியாக வீடியோஸே போட முடியல. ஸோ என்னால் எங்கே கிளம்பிட்டுருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? எல்லோரும் வந்து குன்றத்தூர் கோவில் தான் கிளம்பிட்டுருக்கோம். சடன் பிளானு. இது வந்து முன்னாடியே தம்பி வயிற்றில் இருக்கும்போதே வந்து கோவில் போகணும் தான். அது வந்து கோவில் வந்து மலை மேலே இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி டைமில் மலை மேலே இருக்கிற கோவில் போகக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. அதனால் போகலை. ஆனால் தம்பி வயிற்றில் நிற்கும் போதே பாய் பேபின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அது பாய் பேபின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து முருகர் கனவில் வந்துகிட்டே இருந்தார். அதனால் அவரை போய் பார்க்கணுன்னு, ஆனால் பார்க்கவே முடியல. பாருங்கள், நம்ம இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம், சார் வெளில ஓடிடுவார். இப்படி தாங்க, ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருந்தால் சார் நாலா பக்கம் ஓடிட்டு இருப்பான், இல்லை அழுதுகிட்டே இருப்பான். அதனால் வீடியோஸே எடுக்க முடியல, எந்த விலாகும் போட முடியல. இனிமேல் வந்து கண்டினியூஸாக அப்டேட் போட்டுகிட்டே இருப்பேன். அவ்வளோதான், ஒரு வழியாக நாங்கள் எல்லோரும் வந்து கோவிலுக்கு வந்துவிட்டோம். இப்போ தான் மாமியாருமே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் மட்டும் என்னை விட்டுட்டு அவர் வந்து கூட்டு வர போயிருக்காரு. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ உள்ளே வந்தோடனே சாருக்கு ஃபுல்லாக வேக்காடு. அதனால் நான் இங்கே ப்ளோ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, எவ்வளோ க்யூட்டாக வந்து அதை ரசிச்சிட்ருக்கான். என்னமோ அவனோட வீட்டுக்கே நம்ம வந்து அங்கே கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தோன்னே என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் முருகர் அவ்வளோ அழகாக இருந்தார். அக்ஷாவை தாங்க சுத்தமாக அடக்கவே முடியல. அவனை கூட சில டைம் சமாளிச்சிடல. இவளோட வாழ்த்தோன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் கோவிலுக்குள்ளே போயிட்டு முருகரை பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஒரே சிரிப்பு தான். அவர் வீட்டுக்கு போன ஃபீலில் இருக்கார். ஸோ முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிரசாதம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புளியோகரை, லெமன் ரைஸ் அந்த மாதிரிலாம். ஸோ கோவிலுக்கு போனால் புளியோகரை இல்லாமையா, அதனால் ஒரு புளியோகரையை வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு நாத்தனார் வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சின்ன சின்ன ஃபோட்டோஸ் கிளிப்ஸ்லாம் மெமரிஸ்க்காக எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்தோடனே தம்பியும் தூங்கிட்டான். அவன் வந்து நாத்தனார் பையன் கூட ஃபுல்லாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவருமே அவரோட சிஸ்டர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஹெவி லன்ச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா மாமியார் வந்து வடை செஞ்சுருந்தாங்க. வடை வித் டீ. நம்மளே சமைச்சு போர் அடித்து நமக்கு ஒருத்தர் சமைச்சு கொடுக்கும்போது அந்த ஃபீல் இருக்குது இல்லையா? சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் ஒரே டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஏதோ அவர் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனாலுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்துச்சு. போயிட்டு வந்தோடனே நானே ஆல்ரெடி முன்ன நாள் வந்து கோவில் போகிறோன்னு சந்தோஷத்தில் நைட் ஃபுல்லாகவே தூங்கலைங்க. சரி, இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கலான்னு பார்த்தா இந்த ட்ரெஸ் வேணாம், அந்த ட்ரெஸ் வேணாம், இப்படி ரெடி பண்ண அத்தை போடுன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவளை ரெடி பண்ணிவிட்டு சரி இனிமேலாச்சும் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் கான்ஷியஸாக வச்சுப்போம், ஸ்கின்னு கொஞ்சம் கான்ஷியஸாக லைட்டாக அப்படி சீட்டை அப்ளை பண்ணிட்டு வந்தால் சார் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டுறாரு. இங்கே பாருங்கள், கீழே விழுறதுக்கு வந்துட்டுருக்காரு பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஓட ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? இனிமேல் பிடிக்கவே முடியாது இல்லைங்க. அப்புறம் அப்படி அவனை பிடிச்சி தூங்க வந்தாச்சுங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.